மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 6வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: உம்முடைய கற்பனைகளின் மேல் நான் கண்ணோக்கமாக இருக்கிறபடினாலே நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதங்கள் புஸ்தகம் 119 அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இந்த நாள் முழுவதும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அநேக காரியங்கள் உங்களை வெட்கப்படுத்தியிருக்கலாம். வெட்கப்பட்டு தலை குனிஞ்சி தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத நிலை உங்களுக்கு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பிரமாணத்துக்கு மேல, கர்த்தருடைய வார்த்தைக்கு மேல, கர்த்தர் கொடுத்த சட்ட திட்டங்களுக்கு மேல, கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கைக்கு மேல, கர்த்தர் கொடுத்த கட்டளைகளுக்கு மேல யார் யாரெல்லாம் கண்ணோக்கமாக இருக்கிறீர்களோ, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கண்ணோக்கமாக இருக்கிறீர்கள் என்றால் காலையில எழும்பி இந்த பைபிளை இந்த பக்கமும் பார்த்துட்டு பைபிளை திறந்துட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போறது கண்ணோக்கமாய் அல்ல. இந்த வேத வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறவைகளை நீங்கள் கடைபிடிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, நிறைய நேரம் நம்ம வெட்கப்பட்டு போகக்கூடாது நம்ம விரும்புறோம், ஆனா செய்ய வேண்டியவைகளை செய்யவில்லை. யோசேப்பு வெட்கப்பட்டு போகவே இல்லை. காரணம், அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்கு மேலே தன்னுடைய கவனத்தை வைத்தான். இன்றைக்கு நாம் கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு மேலே நாம் கவனம் வைக்க மறந்து விடுகிறோம். அநேக நேரங்களில் நம்ம யோசிப்பது என்ன தெரியுமா? எனக்கு அற்புதங்கள் நடக்கணும், எனக்கு அதிசயங்கள் நடக்கணும், எனக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தைகளுக்கு மேல நம்ம கவனத்தை வைக்கிறது இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிற வார்த்தை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த இடத்துல மனுஷங்க உங்களை தலைகுனிய பண்ணாங்க, எந்த இடத்துல 4 பேருக்கு முன்னாடி உங்களை வெட்கப்படுத்தினாங்க, எந்த இடத்துல நீங்க தலை நிமிரவே முடியாத அளவிற்கு உங்களை அப்படி வதச்சி பேசினாங்களோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வார்த்தையிலே உண்மை உள்ளவர். அவர் அதை அப்படியே நிறைவேற்றுவார். பாருங்க, தாவீது ஒரு இடத்துல வெட்கப்பட்டு கூனி குறுகி போய் நிற்கிறான். நான் என்ன பண்றது எனக்கு தெரியலையே, நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, நான் இப்ப ரொம்ப சிறுமப்பட்டு போயிருக்கிறேனே, என்னை எல்லாரும் சிறுமப்படுத்துறாங்க, என்னை எல்லாரும் ரொம்ப கேவலமா பாக்குறாங்க. நான் கர்த்தர் என்ன செஞ்சா தெரியுமா? சின்னவனை அவர் புழுதிலிருந்து எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கர்த்தர் அமர பண்ணினார். தாவீதுக்கு வெட்கம் வந்துச்சு, ரொம்ப அவமானம் வந்துச்சு. கூட பிறந்த சகோதரர்களே அவனை அவமானப்படுத்தினாங்க. டேய், உனக்கு வேற வேலையே இல்லையா? நீ ரொம்ப திமிரு பிடிச்சவன், நீ இந்த இடத்துக்கு எதுக்கு வந்த? உன் வேலை என்ன? உன்கிட்ட கொடுத்த ஆடுகளை எங்க வச்ச? ரொம்ப வெட்கப்படுத்தினாங்க, ரொம்ப கூனி குறுகிற மாதிரி பேசினாங்க. அந்த இடத்துல கர்த்தர் தாவீதுடைய தலையை நிமிர்த்தினார். வெட்கப்பட்ட இடத்துல எந்த சகோதரர்கள் அவனை வெட்கப்படுத்தினார்களோ அதே சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையை அவன் சிங்காசனத்திலே கொண்டு உட்கார வைத்தார். எந்த சகோதரர்கள் அவனை துரத்தி விட்டார்களோ அதே சகோதரர்களுக்கு முன்பாக கர்த்தர் எல்லாருடைய தலைக்கு மேலே தாவீதை தூக்கி வச்சு ஆடுகிற அளவிற்கு அவன் தலையை கர்த்தர் உயர்த்தினார். பிரியமானவர்களே, ஆனால் தாவீது செஞ்ச ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, தாவீது சொல்றாரு, கர்த்தாவே, உம்மை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கட்டும். கர்த்தரை துதிக்கிற துதியினால தன்னுடைய இருதயத்தையே அவன் நிரப்பி வைத்திருந்தான். பிரமாணங்களை கை கொண்டான். தாவீது சொல்லுகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமா இருக்கும். ஆண்டவரே, உனக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் செய்யக்கூடாது, அப்படியே என்கிட்ட இருந்தா கூட அதெல்லாம் என்னத்திலிருந்து எடுத்து போடுங்க, என் இருதயத்தின் தியானம் உங்களுக்கு பிரியமா இருக்கட்டும். அதனாலதான் தாவீதை கர்த்தர் வெட்கப்படுத்தல. அதனால்தான் வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் தாவீதுடைய தலையை உயர்த்தினார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை, எங்கெல்லாம் தலை குனிஞ்சு போய் நினைங்களோ, எங்கெல்லாம் ஏளனமா பார்த்தாங்களோ, எங்கெல்லாம் உங்களை சிறுமப்படுத்தினாங்களோ, அந்த இடத்துல ஒருவேளை உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க சிறுமப்பட்டு போயிருக்கீங்களா? உங்க குடும்ப நபர்களுக்குள்ள நீங்க சிறுமப்பட்டு போயிருக்கீங்களா? ரொம்ப வேதனையோடு கூட, ஏன்டா அந்த குடும்பத்துல வாழ்றோம், செத்துட்டா நல்லா இருக்குமே, இவ்வளவு அவமானத்தை தாங்கிட்டு நான் ஏன் சாப்பிடணும், நான் ஏன் உயிரோட இருக்கணும், நான் ஏன் வேலைக்கு போகணும், நான் ஏன் படிக்கணும், எனக்கு இந்த படிப்பு தேவையா, எனக்கு இந்த பதவி தேவையா, எனக்கு இந்த டிகிரி தேவையா, எனக்கு இந்த உழைப்பு தேவையா அப்படின்னு சொல்லி
வாழ்க்கையில வெட்கப்பட்டு கூனி குறுகி போய் சாவுக்கு நேராக, மரணத்துக்கு நேராக போய்விடலாம் என்று சொல்லி முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. எங்க வெட்கப்பட்டீங்களோ, என்ன காரியத்தினால் நீங்க வெட்கப்பட்டீங்களோ, அந்த காரியத்துல கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். தாவீதுடைய காரியங்களையும் கர்த்தர் நோக்கி பார்த்தவர், உங்களையும் உங்களுடைய காரியங்களையும் கர்த்தர் நோக்கி பார்த்து நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். இனி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த மனிதர்களுக்கு முன்பாக நீங்க வெட்கப்பட்டீர்களோ, எந்த மார்க்கங்களுக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எந்த குடும்பத்துக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, அதே ஸ்தலத்துல, அதே ஆபீஸ்ல, அதே மீட்டிங்ல கர்த்தர் உங்க தலையை உயர்த்துகிறத நீங்க பாப்பீங்க. உனக்கு என்ன இந்த வேலை, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டவங்களுக்கு முன்பாக இவனுக்கும் இவளுக்கும் தான் சம்பந்தம் இருக்கிறது இந்த காரியத்தை குறித்து. ஏனென்றால் தேவன் இவனோடு இருக்கிறார் என்று அவர்கள் உங்களோடு இருக்கிற ஆண்டவரை அவள் கண்டு கொள்வார்கள். ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வெட்கத்துக்கு பதிலான இரட்டத்தனையான பதிலை தருவார். விசுவாசிங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லுங்க. என்ன காரியம் வந்தாலும், வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பிரமாணங்களை நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வேதத்தின் படி வாசிக்கிறேன், வேதத்தை தியானிக்கிறேன், வேதத்தின் படி நான் நடக்கிறேன், ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுங்கள். கர்த்தர் நாள் முழுவதும் உங்களை வேத வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராங்க. God bless you. நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி. ஜெப தேவைக்கு 9952776926 9500794949.